இந்த சீரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 2015 நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான டேர்டெவில் சீரிஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த பார்ன் அகைன் சீரிஸ் பாருங்கள். ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் டேர்டெவில் சீரிஸ் ரொம்பவே தரமான ஆக்ஷன் சீரிஸ். MCU யூனிவர்ஸ் டைம்லைனில் பார்த்தீங்கன்னா முதல் டேர்டெவில் சீரிஸ்லேருந்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழித்து இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறது. கதை என்னன்னு பார்க்கலாம். மேட் மர்டாக் ஏகேஏ டேர்டெவில் தன்னுடைய விஜிலாண்டி அவதாரத்தை விட்டுவிட்டு நார்மலான லாயர் வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுறார். ஆனால் ஒரு சம்பவத்தில் தன்னுடைய நெருங்கிய நண்பனின் இழப்பால் மீண்டும் டேர்டெவிலாக மாறும் மனநிலைக்கு தள்ளப்படுறார். இந்த நிலையில் அடுத்தடுத்த எபிசோடுகளில் புல்சை, ஒயிட் டைகர், நியூஸ் என நிறைய கதாபாத்திரங்கள் உள்ள வராங்க. இவர்களுக்கு நடுவில் மெயின் வில்லனான கிங்பின் ஏகேஏ ஃபிஸ்க் திரும்ப வந்து நியூயார்க்கின் மேயர் ஆகிறார். இவர்களை சுற்றி தொடர்ச்சியாக நடக்கும் சம்பவங்கள் மேட் மர்டாக்கை லாயர் வாழ்க்கையிலிருந்து டேர்டெவிலாக மாற தூண்டுகிறது. கடைசியாக டேர்டெவிலாக மாறினாரா இல்லையா என்பதை சொல்கிறது தான் இந்த சீரீஸ். முதல் டேர்டெவில் சீரீஸ் பார்த்துட்டு அதே மைண்ட் செட்டில் பார்த்த எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமே. ஏன்னா இது குறைந்த ஆக்ஷனுடன் ட்ராமா கேட்டகரியில் வர சீரீஸ். இந்த சீசன் முழுவதும் வச்ச டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மேட் மர்டாக் பழைய பன்னீர்செல்வமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை தான் சொல்கிறது. நடிப்பு என்று பார்த்தால் மேட் மர்டாக் மற்றும் டேர்டெவில் கதாபாத்திரத்தில் சார்லி ஹாக் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறார். கிங்பின் மற்றும் மேயராக வின்சென்ட் டான்ஃப்ரியோ மிரட்டியிருப்பார். கடைசி 2 எபிசோட் செம சூப்பராக இருந்தது. குறிப்பாக கடைசி எபிசோட் ரீயூனியன், பனிஷர் என்ட்ரி எல்லாமே தரோம். கண்டிப்பாக பார்க்கலாம்.